2 பேருமே பிடிக்குமா? யாராவது ஒருத்தவங்க தான்டா சொல்லணும். 2 பேரையும். ஏன்? ஆ 2 பேருமே பிடிக்குமா? பார்த்து பார்த்து. செப்பல் எங்கடா? போடலையா? அப்படியே ஒரு ஹாய் சொல்லு. ஓகே பாய். பயங்கரமான ஆளு, நல்ல பையன். பயங்கரமான ஆளு, நல்ல பையன். என்ன மெசேஜை காணோம்? 4 மெசேஜே வைக்கலையா? சைட் அடிக்கிறான் போல. ஆமா ஆமா, வாயில் அடிக்கும். குழந்தை பச்சை மண்ணுங்க, பச்சை மண்ணு போய் என்ன பேசுங்க? வாயில் அடி. இங்க உட்காருவோம். ஜூம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னா கால் வலிக்குது, அதனால கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நடக்கலாம். வயசாயிடுச்சுல்ல, அதனால தான். பார்க்கிங் வாட் ஆர் யூ டூயிங்? பார்க்கிங்கில் வாட் ஆர் யூ டூயிங்கா? அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க கார் பார்க்கிங்னு கேட்குறீங்க, கரெக்டா? வேலை செய்கிறாரு. இங்கே சென்னையில் 3 நாள் தண்ணி வராதான், அதனால சம்பில் தண்ணி கொஞ்சமாக இருக்கான். அதனால கிணத்து தண்ணி வர்றதுக்கு மோட்ரு ரெடி பண்ணுறாங்க. உங்கள் சுத்தப்பா பிளம்பரில் தான் பார்த்துட்ருக்காரு. உங்கள் செத்தப்பா எஸ் கரெக்டாக படிச்சிட்டோம். மணி 4, 3:15 ஆயிடுச்சு. பசங்களை கூட்டி வர போகணுமே. சே, ஏறி இறங்குறது டைம் தாங்க வேஸ்ட்டு. சாப்பிட்றது தான் எதுவுமே இல்லைங்க, போர் அடிக்குது. மாம்பழம் இருக்கு, ஆனால் எனக்கு அது பிடிக்காது. செவ்வாழை வாழைப்பழம், வாழைப்பழம் தானே சொல்லணும். தடுப்பூசியாம். தடுப்பூசின்னு யாருன்னா விற்பாங்க? தர்பூசணி தானே விற்பாங்க. தடுப்பூசியாம். என்னத்து சொல்கிறது? அவங்க என்னான்னு காதில் விழுமா? கேட்குறவங்க வந்து என்ன தடுப்பூசி விற்கிறாங்க தானே விழும். சொல்கிறதே புரியாதுங்க எனக்கு சென்னையில், என்ன விற்பாங்கன்னே தெரியாது. அப்புறம் நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் ஒருத்தர் என்ன பாக்ஸ் இது, இந்த இரும்பு போட்டி மாதிரி இருக்கும், அதில் ஒருத்தர் விற்றுட்டு வருவார். 1 லைக் இப்படிதான் விற்றுட்டு வருவார். ரொம்ப காலமாக இப்படிதான் விற்றுட்டு வந்தார். அது என்னன்னு பார்த்தா என்னவா இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். 1 லைக் அப்படின்ட்டு உங்களுக்கு காதில் கேட்டுதுன்னா என்ன விற்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க வாங்க. நீங்கள் என்னென்ன கெஸ் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். 1 லைக் இப்படிதான், 1 லைக் இப்படியே தான் விற்பாங்க.